இனி நாங்களும் ஒவ்வொரு இடமா பார்ப்போம். முதலாவது திருந்தியோயா உங்களை ஜெயிச்சினே சொன்னால் அந்த ஓயா என்ற பேர் வந்தா அது ஆறு என்ற ஒரு தமிழ் சொல்லா இருக்கு. நிறைய எழுதி பிள்ளை இந்த ஓயா என்ற ஆறு, அதே மாதிரி லென என்று வந்தா துகை, கெல என்று வந்தா மேல பேருந்து சிங்கள சொல்லுவாள். இப்ப நாங்க இதுல பெரிய குழப்பம் ஒன்றுக்கும் போதவே இல்லை. இப்போ ஓயா என்ற ஒரு சொல்லு வந்தா நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆறு. அப்ப நிச்சயமா இந்த ஆறுகள்ல ஒன்றை தான் நீங்க குறிக்க போறீங்க இந்த பேர் வந்துட்டா. அதே மாதிரி பாருங்க லென என்று வந்தா துகை, அதே மாதிரி கெல என்று வந்தா மலை. இப்ப இதுகள் ஒரு கஷ்டம் இல்லை. இப்ப நான் சில வேலை இப்ப எங்களுக்கு வெறும் கித்துல் கேல பெலிலேன என்று வந்தா நாங்கள் பெரிய யோசிச்சிருக்கோம். ரொம்ப யோசிக்கணும். இப்ப கித்துல் கேல என்ன கித்துல் மலை, பெலில் என்ன பெலி குகை, கித்துல் மலையில உள்ள பெலி குகைக்கு அந்த பொருள் இருந்திருக்கு, அந்த விஷயத்துக்கு இருந்திருக்கணும், அவ்வளவுதான். அப்ப நான் இந்த விடயங்களை பாக்கிட்டேன். இந்த சிங்கள சொல்லுவேன் நடுவில் சொல்ல பாருங்க சாரப்பட சொல்லப்படுறது விளையாண்டு. அப்ப திருந்தியோயான்றது 6 நாள் பற்றி விழா தர போறோம். தெரியும் 6 பார்த்துட்டேன். அந்த அடிப்படையில் இந்த 4 6 நாள் வர போறோம். இந்த 4 6 பெட்டி வச்சு போட்டு நாங்கள் போவோம் பாருங்க. முதலாவது பாருங்க பலவகை அண்டை. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் முதலாவது 6 பலவகை அண்டை. முதலாவது 6 பலவகை அண்டை பாருங்க. முதலாவது 6 பலவகை அண்டை. 2வது 6 பார்க்க போறோம் என்னன்னா இதான் 2வது 6 தான் எங்களுக்கு தேவை. 2வது 6 தான் எங்களுக்கு தேவை. 2வது 6 எங்களுக்கு தேவை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 தான் நாங்களுக்கு பார்த்த திருந்தியோயாவா இருக்கும். இது இலங்கையில தென் பகுதியில் ஓடுற பிரதான நதிகள்ல உண்டு திருந்தியோயா. வளவை நான் சொல்லிட்டேன், வளவை திருந்தி மாணிக்கம். 3வது நதி மாணிக்க கண்ணியா இருக்கும். இதெல்லாம் கதிர்காமன் கோயில் எல்லாம் இருக்குது. அடுத்தது கும்புஜன் ஓயா, வளவை திருந்தி மாணிக்கம் கும்புஜன் சொல்ற, அல்லது வடகிழக்கு மாகாணத்துக்கு குழப்பம் என்று சொல்றது. அப்படி வந்தகளி மருந்து துண்டியது. இப்படி நிறைய இந்த விடயங்களை உங்களுக்கு ஆசையமா சொல்லி தருவீங்க, நம்ம சுகமா ஞாபகம் வச்சுட்டு சொல்லி. ஆனா பொதுவா நான் சரியா சொல்றதா இருந்தா, இல்லாத சரியான பேர்ல சொல்றதா இருந்தா பாருங்க மாணவர்களே, இந்த 4ம் ஒரு சோடியத்தான் வரும். நான் இந்த 4ஐயுமே அடையாளம் காண்றதுதான் சுகம். ஏன்னா தச்செல்லாம் நான் இடையே ஒன்று ஞாபகம் வச்சுதான் கஷ்டப்படுவோம். 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இது பாருங்க, நான் குறிக்கிறேன். வளவை நஞ்சை, இதை வனவாகினி நதி அல்லது வானதி நதி என்று குறிப்பினோம். 2வது நீங்க பாப்பீங்களா இருந்தா கிருந்தியோயா, என்ன நதி கிருந்தியோயா. 3வது பாப்பீங்களா இதை கருந்தியோயான்னு சொல்லுவீங்க. 3வது பாப்பீங்களா இருந்தா மாணிக்க கங்கை. மாணிக்க கங்கைக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, கப்பர கந்த நதி. இந்த பேரை பாருங்க, கப்பர கந்த நதி. அப்ப இந்த பேரோட பார்த்து வைங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சொல்ல கப்பரகந்த நதி. இப்ப இவங்க என்ன செய்யணும்னா மாணிக்க கங்கையை கேட்டா சில எழுதி விட்டுருவோம். ஆனா என்ன செய்து விட்டோம்னு சொன்னா இப்ப வேற செஞ்சு விட்டுவினோம். இதை இந்த சொல்ல கப்பரகந்த நதின்னு கேட்டோம்னு சொல்ல மாணவர்கள் குழம்பி போறது. ஆகவே நீங்க ஞாபகம் வச்சுங்க, மாணிக்க கங்கையின் இன்னொரு பேர் கப்பரகந்த நதி. மற்றது துடி கும்புட்ட நோயா, இதை குடிகந்த நதி என்று சொல்லுவீங்க. குடிகந்த நதி. அப்ப 4 நதியிலையும் இப்ப எங்களுக்கு தேவை கிருந்தியோயா. எங்களுக்கு தேவை என்ன கிருந்தியோயா. அப்ப நான் மற்றதுல அழிச்சிட்டு கிருந்தியோயாவை மட்டும் நான் இதுல என்ன செய்யறேன்னா உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நிறைய இடங்கள் உங்களுக்கு துடிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா சில வேளை குழம்பத்துடைய வாய்ப்பு இருக்கு பாருங்க. அப்ப இந்த அம்பத்தூரி காட்டப்பட்டிருக்கு, அம்பத்தூரியை காட்டி போடுறேன் பாருங்க. இது கிருந்தி, இந்த நதி கிருந்தி ஓயா, கிருந்தி ஓயா, கிருந்தி ஓயா. பாத்தீங்கன்னா முதலாவது விஷயம் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க ஜானோயாறு போகிறோம். 2வது நதியை நாங்கள் போட்டிருக்கோம், ஜானோயாறு போகிறோம். இந்த ஜானோயாவை பொறுத்தவரை நீங்க ஒரு விஷயம் பார்த்தோம், இது மகாவலி கங்கைக்கு மேல உள்ள நதி. இந்த நதியை நான் மகாவலிக்கு அடையாளப்படுத்தினா எப்படின்னு சொன்னா, இந்த நதி பாருங்க மற்ற நதிகளை விட ஒரு ஒற்றையா வரும். இப்ப தனியா போற மாதிரி இருப்பாரு நதி. இந்த நதியில ஒரு குணம் பெரிய படத்துல பாத்தீங்கன்னா இருந்தா ஒரு ஒற்றையா தனியா ஒரு தனிக்கோடு மாதிரி அப்படிதான் இந்த இயல்பு. அந்த நதியின் ஓடுற திசை அல்லது இயல்பு அப்படி எங்களுக்கு அதை அடையாளப்படுத்தணும்னு சொல்லுவோம். இப்ப மகாவலி கங்கையெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்தா இந்த நிறைய சில நதிகளோட அப்படி இந்த நிறைய தொட்டாவான மாதிரி இருக்கும். இந்த நதி தனியா போவோம். அதாச்சும் பேர் என்ன ஜான் ஓயா, ஜான் ஓயா. நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், மகாவலி கங்கைக்கு மேலதான் என்ன வரும் ஜானோயா. மகாவலி கங்கையை அடையாளம் காண்றோம் சுவம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு நதி. அப்ப அந்த நதிக்கு மேல வார நதியா இருக்கு இந்த ஜான் ஓயா. அடுத்த பார்த்து போறோம் கம்பளைக்கு போறோம். நான் 2 நதி பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்த வரையா 2 நதியும் நான் விதமா பார்த்துட்டோம். அடுத்த பார்ப்போம் கம்பளையை பார்ப்போம். இப்ப கம்பளை என்றது ஒரு பழைய தலைநகரம், உங்களுக்கு தெரியும்.
இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கையின் முதல் தலைநகரமா நாங்கள் சொல்றது வந்து அனுராதபுரம். அனுராதபுரம் இது உங்களுக்கு தெரியும். இது வந்து பண்டுகாபினால் உருவாக்கப்பட்டது. மிக நீண்ட காலம் இது தலைநகரமாக இருந்தது. இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போறோம் புலனறுவை. புலனறுவை இது உங்களுக்கு தெரியும், சோழர் படையெடுப்பின் பிறகு உருவாக்கப்பட்டது. விஜயபாகுமனால இந்த தலைநகரமா இது பிறகு சொல்லப்பட்டது. சோழரால் உருவாக்கப்பட்ட போதும் விஜயபாகுமன், முதலாம் விஜயபாகுமன் இந்த தலைநகரமா ஆயிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கிறோம் இந்த இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஆண்டா, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, 1215 ஆண்டு கிபி 1215 ஆண்டு. இந்த ஆண்டுல இலங்கையில ஒரு கொடுமையான தொடர்ந்தோளான ஒரு படையெடுப்பு நடக்குது. அது பேர் வந்து அவர் படையெடுப்பானது பேர் வந்து கலிங்க மாகன். கலிங்க மாகன் வந்து படையெடுக்கிறார். அப்ப இவர் படையெடுக்க வந்து என்ன நடக்குதுன்னா இந்த புலனறுவையும் அனுராதபுரம் முற்றாகவே அழிவுறுது. அவர் வந்து சொல்ல போனா திட்டமிட்டு அந்த 2 நகரத்தையுமே அழிக்கிறார். இப்ப அனுராதபுரம் நகரத்தையும் அழிக்கிறார், இந்த புலனறுவை நகரத்தையும் அவர் அழிக்கிறார். சொல்ல போனா ராசரட்டை என்று சொல்ற இந்த பகுதி, ராசரட்டை என்று சொல்ற இந்த பகுதியை மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமையை கொண்டு போறார். அவர் அப்படி கொண்டு போனதால என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த மக்கள் இங்க இருந்து இடம்பெயர தரப்படினம். இந்த மக்கள் இங்க இருந்து இடம்பெயர தரப்படினம். அப்படி தரப்பட்ட மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க இருந்து ஒவ்வொரு நகரமா மாறிக்கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயா மாறணும்னு சொல்லி பார்க்க போறோம். பேரண்ட்டும் இப்ப புலனறுவையில இருந்த மக்கள் எங்கெல்லாம் போவோம். அனுராதபுரத்துல முதல் இருந்தவே, அப்புறம் புலனறுவை தளரமாக்கி, ஆனா அப்பவும் அனுராதபுரத்துல மக்கள் இருந்தவே. அப்ப அங்கே இருந்து என்ன செய்ய போயினோம்னு சொன்னா இடம்பெயர போயினோம். அனுராதபுரத்துல இருந்தவையில் இப்ப எங்க போயினோம், புலனறுவைக்கு முதல் வந்தவையில். அதுக்கு பிறகு அங்கே இருந்து தம்பதினியாட்டு போயினோம். தம்பதினியாட்டு போயினோம். அப்ப ராஜ்ய இடப்பெயர்வு அல்லது வந்து தென்மேற்கு நோக்கிய ராஜ்ய இடப்பெயர்வு தம்பதினியாட்டு போகுது மூன்றாவது. அடுத்த பிறகு என்ன செய்யும், தம்பதினியால இருக்கிட்டு வந்து பிரச்சனைகள், வேற படையெடுப்புகள், வேறு பிரச்சனைகள், தங்கள்கிட்ட வந்து உள் பிரச்சனைகள், மோதல்கள் காரணமாக அது திருப்பி நகரம் மாற போகுது. அனுராதபுரம் புலனறுவை தம்பதினியா ஜாப்பவுவாவுக்கு போகுது. ஜாப்பவுவாவுக்கு தலைநகரம் போயிட்டு ஜாப்பவுவாலையும் அங்கே வச்சு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அங்கேருந்து ரம்மிந்து என்ன போயிடணும்னு கேட்டா வந்து துருநாகலுக்கு போயிடும். துருநாகலுக்கு போயிட்டு துருநாகல்ல இருந்து எங்க போயினோம், கம்பளைக்கு போயிடும். கம்பளைக்கு போயிட்டு கம்பளையில இருந்து கோட்டைக்கு மாறணும். கம்பளையில இருந்து கோட்டைக்கு மாறணும். பாருங்க, இளைஞர் ராஜ்யங்கள் நாங்கள் பாயில அனுராதபுரம், புலனறுவை, தம்பதினியா, ஜாப்பவுவ, துருநாகல், கம்பளை, கோட்டை. அனுராதபுரம், புலனறுவை, தம்பதினியா, அனுராதபுரம், புலனறுவை, தம்பதினியா, ஜாப்பவுவ, துருநாகல், கம்பளை, கோட்டை என்று சொல்லி ராஜ்யம் மாறுது. இது இந்த தென்மேற்கு நோக்கி, அதாவது சொல்ல போனா இந்த இலங்கையின் இந்த பகுதியில் இந்த அனுராதபுரத்துல இருந்து இப்படி ராஜ்யம் தென்மேற்கு நோக்கி போன கோலம். ஆனா இதுக்கு சமாந்தரமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த தம்பதினிய ராஜதானி காலத்துல இருந்து நாங்கள் பார்க்கிறோம் இங்க யாழ்ப்பாணத்தை மையமாட்டும் ஒரு அரசு உருவாயிருந்தது. அது நல்லூர், தலைநகரம் நல்லூர். அது அரசுக்கு பேர் வந்து யாழ்ப்பாணம். அப்ப என்னன்னு கேட்டா இதோடு சேர்த்து இதையும் கேட்கலாம், நல்லூரையும் கேட்கலாம். அப்ப இதுக்குள்ள ஒரு இடம் ஒன்று நிலைவேறத்தான் போகுது, இந்த விளையாடத்துக்கையும் கொண்டு வர போகுது. அதைத்தான் நாங்கள் இப்ப என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுல என்ன இடம் போட்டிருக்கீங்க, இந்த பேப்பரை பொறுத்தவரையும் உங்களுக்கு இவ்வளத்துலையும் ஏதாவது ஒன்று வரலாம். இதுல வந்து என்ன செய்ய போயணும்னு சொன்னா, இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்க வந்து பிள்ளைகள் இப்படி விஷயம் பாருங்க, 2019 ஆண்டு பேப்பர் இதுதான். 2019 ஆண்டு OL பாஸ் பேப்பர். இந்த பேப்பர்ல இருக்கிற அந்த இடம் இதுதான். இப்ப ஏதோ ஒரு தலைநகரம் வந்திருக்கு அந்த பேப்பர்ல, ஒரு 6 வந்திருக்கு கேட்டாங்க. அப்ப அந்த 6 அதுல வந்த 6ம் அது இதுல அதுல வந்து தலைநகரம் 2020 ஆண்டு பேப்பர்ல சோறாவே நான் இப்ப அது ஒரு எழுதப்படாத விதி என்றே சொல்லலாம். அப்படின்னா 2019 போட்ட அதே இடத்தை என்ன செய்யறீல 2020 போடுறீல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா பிள்ளைங்க, அதுல வந்து இடத்தை விட்டு படிச்சீங்கன்னா ஒரு லாபம் உங்களுக்கு, கொஞ்சம் இடம் கொஞ்சம் குறைய படிப்பீங்க. இப்ப நீங்க நிறைய விஷயம் படிக்கிறது கொஞ்சம் குறைக்கலாம். இப்ப 2019 என்ன வந்திருக்கோ அதை கொஞ்சம் விட்டு படிக்கலாம், படிக்கவே வேணாம்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் தமிழத்தை குறைக்கலாம். அதில் அடுத்த நாள் பார்க்கலாம் என்று சொன்னா ஜானோயா குறைச்சிட்டா. கம்பளைக்கு போறோம். கம்பளை உங்களுக்கு தெரியும், ராஜ்ய இட பேர் வேற போகுது. இது ஒரு மலைநாடுக்கு அண்மிச்ச ஒரு இடம். நாங்கள் பார்க்க போறோம். மகாவலி கங்கைக்கு கிட்ட போக போறோம். பாருங்க, மகாவலி கங்கையில சில இடங்கள் முக்கியமான இடங்கள். இப்ப மகாவலி கங்கையின் இந்த ஏரியாவை சொல்றது பிள்ளைகள் அப்படின்னா, மகாவலியின் முழங்கை மூட்டு அல்லது முழங்கை வளைவு என்று சொல்றது. பாருங்க, ஒரு மனுஷன் இந்த முழங்கை, இப்ப நான் ஒரு கையை எப்படி வெப்பமா இருந்த, ஒரு முழங்கையை எப்படி வெப்பமா இருந்தா இப்படி வரும். இப்படி ஒரு வளைவு இங்க இருக்கு. அப்ப இதை நாங்க சொல்றோம் மகாவலியின் முழங்கை வளைவு என்று சொல்றோம். அப்ப இந்த மகாவலியின் முழங்கை வளைவு தாண்டி வந்தோம்னா மகாவலி என்ன செய்யும் சொன்னா, ஒரு முக்கோணமாக அல்லது ஒரு கோண வடிவில் வந்து இங்க ஒரு வளைவு ஒன்றை காட்டும்.
இது உருவாகிற இடம் இருந்து போயிட்டு ஒரு தோணோட இதுல இந்த நுனியில தான் நீங்க பாக்கலாம். நுனியில தான் வந்து எப்பவுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நுனியில தான் என்ன இருக்குன்னு சொன்னா அந்த கண்டி நகரம் இருக்கு. மாவேலி கண்டியான அந்த சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நகரமா தான் கண்டி நகரம் இருக்கும். அப்ப எங்களுக்கு அது இப்ப தேவையில் அடுத்த நாள் பார்ப்போம். அப்ப என்ன பார்த்துப்போம்னா மகாவலி நதிக்கு வெளியால அந்த மாவேலி நதியின் கொஞ்சம் கீழே பகுதியாக அந்த கீழ்ப்பகுதியாக வர்ற இந்த இடம்தான் எங்களுக்கு கம்பளை யாருதே போதும். கம்பளையும் வடுவா பார்த்து வேணும் என்னன்னு சொன்னா விதக்கூடிய வாய்ப்புள்ள இடங்கள்லாம் இதுகள். அப்ப கம்பளையை நாங்கள் பார்ப்போமா இருந்தா மகாவலி நதியின் கீழ்ப்பகுதியில வரும் என்ன இடம் இது? கம்பளை. இது ஒரு ராஜ்யமாகவும் இருந்தது, ஒரு முக்கியமான வரலாற்று இடமாகவும் இருக்கும் கம்பளை. அப்ப நான் கம்பளை பார்த்துருக்கேன். அடுத்த நீங்க வர போறோம் ஊராத்தோட்டை வர போறோம். இந்த ஊராத்தோட்டை இப்ப மாணவர்கள் நான் இப்ப அவதானிச்ச அடிப்படையில் இந்த பாசிபர் பொறுத்தவரையும் அதாவது எங்க 2016, 17, 18, 19 உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். சில பாசிபர் புத்தகங்களை நான் எடுத்து பார்த்திருக்கேன். இந்த மாணவர்கள் வச்சிருக்கிற புத்தகங்கள்ல இந்த 2010 இருந்து இந்த பாசிபர் படிச்சிருக்கணும். 10, 11, 12, 13, 14, 15 ஒரு விடயத்தை நீங்க விளங்கி சொல்லணும். என்னன்னா 2010 இருந்து இந்த பேப்பர்ஸ் எங்களுக்கு வராது, எங்களுக்கு பாடத்திட்டம் மாறிடு. இப்ப கணிதம் விஞ்ஞானம் என்ற விடயத்துல சரி ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கணிதம் விஞ்ஞானத்துல அந்த உதாரணமா தொடை என்று சொன்னா தொடையை யாரும் மாற்றில. அது கணக்கு எந்த சிலபஸ் மாறினாலும் தொடைன்ற பாடம் இருந்தால் அது வர கணத்தினால் செய்து மாற்றலாம், பயிற்சிட்டு இந்த வினாவை எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வரலாற்றுல பாடங்கள் மாறி மாறதால பெரும்பாலும் அந்த பழைய பேப்பர்ஸ் வந்து நீங்க பார்க்கறதுல பெரிய ஒரு பிரயோசனம் இல்லை. என்னன்னு சொல்ல போனா கொஞ்சம் நீங்க குழம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்பவுமே புதிய பாடத்திட்டம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2016, 2016, 2017, 2018, 2019 இந்த வினாட்கள் இந்த வர்ற பாஸ் பேப்பரை வந்து கூடுதலா நீங்க அவதானிச்சு படிங்கோ. மற்ற பேப்பரை நீங்கள் பார்க்கறதால சிலவுகளில் நீங்க குழம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இது எங்களுக்கு தேவை 2016 இருந்து வர பேப்பர் தான் எங்களுக்கு கூடுதலாக தேவை. அப்போ அந்த பேப்பர்ஸ் அவதானிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஊராவல் துறை அல்லது ஊராத்தோட்டைன்னு சொல்ற இடம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் வந்துருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வருஷம் வரையில மற்ற 3 வருஷம் இந்த பேப்பர் வந்து எப்படி வந்து ஒரு முறை ஊராவல் துறையின்னு வந்திருக்குது, ஒரு முறை ஊராத்தோட்டைன்னு வந்திருக்குது. ஆனா வந்து இருக்குது. அப்ப அடிக்கடி மாறுற மாதிரி இருக்கு. சில வழியில இது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய இடமாவத்துடைய கூட அமையலாம். அப்ப ஊராவல் துறையை வந்து நாங்கள் பார்க்கணும். ஊராத்தோட்டைன்னு சொல்ற இடத்த வந்து பார்க்கணும். அப்படி பேரணும் இந்த தலைக்கு நாங்கள் பார்க்கலாம். இந்த தலைக்கு நாங்கள் வெறியிட்ட பேரணும் தலையை நீங்க எடுத்து பேரணும். தலைக்கு கிட்ட வந்து இந்த 7 தீவு இருக்குன்னு சொல்றேன், சப்த தீவுன்றது எங்களுக்கு அந்த விஷயம் இல்லை. அதுல பேருந்து தீவுகளை நிறைய தீவுகள் இருக்கு எங்களுக்கு. இந்த தீவுகள் எல்லாத்தையும் நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு முதல் இந்த தீவுகள் இந்த உருவ அமைப்பை நாங்கள் பார்ப்போம். எப்படி பார்க்க போனோம்னா இந்த தீவுகள்ல எது பெருசு, இந்த தீவுகள்ல எது பெருசுன்னு பார்க்க போறோம். பாருங்க பிள்ளைகள், தீவுகள்ல எது பெருசுன்னு பார்ப்பீங்களா இருந்தா இந்த ஊராவல் துறை தான் பெருசு. இந்த தீவு தான் பெருசு. பாருங்க அவதானம் சொல்லி நான் திருப்பி அடிச்சு விடுறேன். பாருங்க இங்க பாருங்க, இந்த தீவு தானே பெருசு. பாருங்க மற்றதெல்லாம் இதை விட சின்ன சின்ன தீவா இருக்கு பாருங்க. அப்ப இந்த தீவு தானே பெருசு. அப்ப இந்த பெரிய தீவுண்ட யாழ்ப்பாணம் தலை நோக்கிய இந்த பகுதியில யாழ்ப்பாணம் தலை நோக்கிய இந்த பகுதியில நாங்கள் ஒரு புள்ளி வெப்பமா இருந்தா அந்த புள்ளி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊராத்தோட்டை. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டா புள்ளி நான் வச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம். யாழ்ப்பாணம் தலை நோக்கிய இந்த நுனியில வைக்கணும். அதாவது இந்தியாவில் பார்த்த நுனியில நீங்க வச்சா தான் பெரும் அப்படின்னு சொன்னா வந்து ஊராவல் துறை அல்லது ஊரா தோட்டை. அப்ப நீங்க அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சிருந்தோ. இலங்கையின் வடபகுதியில யாழ்ப்பாண துடாநாட்டை சுற்றியுள்ள தீவுகள்ல பெரிய தீவு தான் ஊராவல் துறை அல்லது ஊராத்தோட்டை. அந்த பெரிய தீவுண்ட யாழ்ப்பாண துடாநாட்டை பார்த்துட்டு அந்த சைட்ல நீங்க ஒரு புள்ளி வைப்பீங்களா இருந்தா அதுதான் என்னன்னு கேட்டா ஊராத்தோட்டை. அப்ப இந்த சின்ன தீவுகள்ல இந்த தீவு நீங்க முக்கியமா பார்க்கணும் பிள்ளைங்க. சின்ன தீவுகள்ல அடிக்கடி வாரப்படியா சொல்றேன், இந்த சின்ன தீவை நீங்க கட்டாயம் பார்க்கணும். இதுதான் நீங்க பார்த்தா நாகதீவு, நைனா தீவு. இந்த நாகதீவு என்ற ஒரு விஷயம் நடைமுறை சொல்லணும். யாழ்ப்பாணத்துல நாகதீவு ஒரு முறை இந்த முறை 17 அல்லது 18ஆம் ஆண்டு பேப்பர்ல இந்த நாகதீவு கேட்டிருந்தது. கேட்டுட்டு அவங்க என்ன செய்த ஸ்கீம் பண்ணியிருந்தது உண்மையா நான் நாகதீவு அல்லது நைனா தீவுன்னு கேட்டா இதைத்தான் மார்க் பண்ணுவோம். ஆனா அவையில் என்ன செய்ததுன்னா யாழ் துடாநாடு என்ற பசவம் என்னும் காலத்துல யாழ் துடாநாடு முழுவதுமே எப்படி அழைக்கப்பட்டது? நாகதீவுன்னு அழைக்கப்பட்டது. ஆவியாவில் அதான் ஃபுல்லா குறிச்சு இந்த வேலை அது ரெண்டுத்தையும் சரி போட்டது, அது வேற பிரச்சனை. ஆனா என்னென்ன மாணவர்கள் ஒரு விஷயம் நாகதீவுன்ட்டு வெறையக்க நீங்களும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருந்தோம்.
யாழ் குடாநாட்டையும் அந்த பேர் குறிக்கலாம். அடுத்த நாள் பார்க்க போறோம் ஊராவத்துறை நாள் பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும் பெரிய தீவு ஊராவத்துறை, அது பதினொன்று குட்டி தீவு என்ன நாகத்தீவு, அது நைனா தீவு. நான் இந்தியாவில் பார்த்தோம் பெரிய தூரத்தில் உள்ள தீவு தான். தூரத்தில் உள்ள இந்த தீவு நெடுந்தீவா இருக்கும். இது பெரும்பாலும் என்ன ஒரு காலம் பெரியல, ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நாள் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் போக போறோம் பாருங்க. ஊராத்துறை பார்த்துட்டேன். இலங்கை துறைக்கு போக போறோம் பாருங்க. இலங்கை துறைக்கு நாங்கள் போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்க அதானீங்க. இலங்கை துறை இதுக்கு சிங்களத்துல லண்டாப்பட்டின என்று சொல்றோம். லண்டாப்பட்டின இலங்கை துறை அல்லது லண்டாப்பட்டின. இதுக்கு நிறைய ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது, நீங்க பார்க்கலாம். அப்படி வரலாற்று கதை பார்த்துட்டு என்னன்னு சொன்னா இலங்கையின் தந்ததாது. இப்போ இலங்கையின் அரசுரிமையின் சின்னமாக சொல்லப்படுறது தந்ததாது. உங்களுக்கு தெரியும். அந்த தந்ததாதுவை தொண்டு வந்தவர் உங்களுக்கு கீதுசரி மிக மன்னன் காலத்துல வந்தது. தொண்டு வந்தவர் ஒரு இளவரசி, கேமா இளவரசியின் தத்தன் இளவரசன் கொண்டு வந்தவையில் இவே கொண்டு வரையிட்டு கொண்டு இறங்கின துறைமுகம் தான் இது லங்காப்பட்டினம். அப்போ இது வரலாற்று ரீதியில முக்கியமான ஒரு துறைமுகமா இருக்குது. நீங்க பாப்பீங்களா இருந்தா திருவண்ணாமலைக்கு கீழே வார இந்த பள்ளத்துக்கு நான் குறிப்பேன். என்ன இது? இலங்கை துறை. என்ன துறை? இலங்கை துறை தமிழ்ல சொல்லுவோம், அல்லது சிங்களத்தில் ஹஜ்ரா அப்படி கேட்கலாம். லங்காப்பட்டினம் கேட்டாலும் நீங்க அந்த இடத்தை குறிப்பீங்க. என்ன? இலங்கை துறை அல்லது லங்காப்பட்டினம். வரலாற்று ரீதியில முக்கியமான இடமா இருக்கு இலங்கை துறை. அடுத்த போப்புறம் எப்படின்னு சொன்னா செஞ்சரி ஹெலட்டி போப்புறம் பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமானது, ராஜ்யங்கள்ல முக்கியமானது. இலங்கையின் இறுதி ராஜ்யம், இலங்கையின் சுதந்திரத்தை பேணிய ராஜ்யம், கூட தனித்துவ பண்புகளை மிக கொண்ட ராஜ்யம் செஞ்சரி ஹெல. அதுக்கு வேறு பேர் இருக்கு அப்படின்னா கண்டி ராஜ்யம் என்று சொல்லலாம், அல்லது ஸ்ரீ வர்த்தனபுரம் என்று சொல்லலாம். அப்படி வேற வேற பேர்லையுமே கேட்கலாம். செஞ்சரி ஹெல என்று கேட்டோம்னா அது கண்டி ராஜ்யமாக இருக்கும். நாங்கள் கண்டி ராஜ்யத்தை பார்க்க போறோம்னு சொன்னா பாருங்க, இங்கே போவோம். அதாவது மகாவலி, இதே கம்பளை கிட்ட மகாவலி போகிறோம். இந்த மகாவலியின் முழங்கை வளைவு அப்படியே நிமிர்ந்து பாருங்க. இந்த நிமிர்ற இந்த பகுதியில, இந்த நுனியில, அந்த நிமிர்ற அந்த பகுதியின் நுனியில வாரது தான் என்னென்னு கேட்டீங்களா இருந்தா இந்த செஞ்சர ஹெலவா இருக்கும். செஞ்சர ஹெல என்றது இந்த புள்ளியா இருக்கும். இது கம்பளையா இருக்கும், இது செஞ்சட ஹெலவா இருக்கும். செஞ்சட ஹெலவா இருக்கும். பாத்தீங்கன்னா என்ன, இந்த இடத்துல மாணவர்கள் இந்த அம்புத்துறை போடையே அவதானிங்க. இதில் அம்புத்துறை செய்யா விளையாட்டியும் ஒரு விஷயம் அவதானிங்கோ. நீங்கள் குறிப்பிடுற இடங்கள் அதோட வலுவாக கவனிக்கணும். பிள்ளைய சில பிள விட்டுருவோம் பாருங்க. நாங்கள் எதை துரிக்கிறோமோ துரிக்கிற இடங்களை இந்த அம்புத்துறை சுட்டோணும். இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ கம்பளை குறிக்க போகிறோம்னா கம்பளையை நோக்கி இந்த அம்புத்துறை சுட்டோணும். பிறகு நீங்கள் எப்படி எழுதணும்? கம்பளை. அதே மாதிரி இப்போ செஞ்சட ஹெல குறிக்க போறோம்டா இந்த அம்புத்துறை செஞ்சட ஹெலவை சுட்டோணும். அப்படி எழுதணும் நீங்க செஞ்சட ஹெல. அப்ப இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த பார்த்த போறோம் பாருங்க, ரெண்டும் சேர்ந்தது பராக்கிரம சமுத்திரம். பாருங்க, பராக்கிரம சமுத்திரம் இலங்கையில உள்ள குளங்கள்ல ஒரு பெரிய ஒரு குளம். இலங்கையில நீர்ப்பாசன துறையில ஒரு பெரிய என்னன்னு சொல்ற ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம். வளமையா குளஞ்சல குளம் என்று சொல்றாங்க. இப்ப என்ன செய்தோம், அந்த சமுத்திரம் என்றே நான் அதை குறிச்சிருக்கிறேன். சமுத்திரம் என்ற சொல்லிலேயே இதை குறிச்சிருக்கோம். நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரார்த்தனை சமுத்திரத்தை பார்க்க போறோம். இதனால் பாதியில பாருங்க, இது அமைச்சவர் நாங்கள் ஹாஜ போறோம். அமைச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முதலாம் பிரார்த்தனை பாவம். பிரார்த்தனை சமுத்திரம் ஞாபகம் இறக்கி முதலாம் பிரார்த்தனை பாவம் வரணும். முதலாம் பிரார்த்தனை பாவம் ஞாபகம் வந்தா உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். புலனர்வ ராஜ்யம். இளைஞன புலனர்வ ராஜ்யம் உள்ளது ஞாபகம் பெறணும். இப்போ புலனர்வ ராஜ்யத்தை பார்ப்போம்னா அந்த நாள் 3 பிரதான மன்னர்களை பார்க்கிறோம். ஒரு ஆள் முதலாம் விஜயபாதுவை நாங்கள் பார்ப்போம். இவர் அந்த புலனர்வையை உருவாக்கினவர் சொல்றோம். முதலாம் விஜயபாது. 2வது மன்னன் முதலாம் பராக்கிரம பாதுவை பார்ப்போம். 3வது மன்னர் பார்ப்போம் நிசஞ்ச மன்னன் என்று பார்ப்போம். முக்கியமான மன்னர்கள் நிசஞ்ச மன்னர்கள். நிசஞ்ச மன்னர் என்று பார்ப்போம். நிசஞ்ச மன்னர் என்று பார்ப்போம். அவனால் பார்த்தோம்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த புலனர்வ ராஜ்யத்தின முக்கியமான மன்னர்கள் 3 பேர். அதுல பராக்கிரம பாகு தான் முக்கியமானவர். என்னென்னு கேட்டா பராக்கிரம பாகு தான் இந்த குளம் கட்டுறதுல, அதாவது நீர்ப்பாசன துறையில மிகப்பெரிய வேலைகளை, மிகப்பெரிய அபிவிருத்தி அல்லது மிகப்பெரிய நிர்மாணங்களை, மிகப்பெரிய வேலைகளை செஞ்சிருக்கார். இந்த குளம் தான் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த பராக்கிரம சமுத்திரம்ன்றதை நீங்க பார்த்துக்கொள்வீங்க. பராக்கிரம சமுத்திரத்தை நான் பார்ப்போம் பாருங்க. இது பாருங்க, இந்த இப்ப மாணவர்களுக்கு ஒரு அறிவித்தல் என்னன்னா, இந்த இலங்கை படத்தை பொறுத்தவரை நான் பாடசாலையில அல்லது நான் இப்ப சாதாரணமா பல பயிற்சி எழுதி தர்ற படங்கள்ல இந்த நீங்க அந்த கேட்க போற குளம், நான் இந்த படத்துல கேட்கிற குளம் அந்த நாங்கெல்லாம் கீறி அல்லது அதுல மார்க் பண்ணி போட்டு நாங்கள் குறிப்போம்.
ஆனா அவங்க ஓயனை பொறுத்தவரையும் என்ன செய்வேணும்டா ஒரு குளம் கேட்ட போயினமுண்டா அந்த குளத்தை கட்டாயமாக இவ்வாறு துரித்து காட்டியிருப்பார்கள். அந்த குளத்தை நான் சொல்றேன், நான் மாணவர்களை சொல்ல குளம் கட்டி இருப்பினம் இப்படி கட்டி காட்டினோம். அதாவது கேட்ட ஒரு குளம்னா 2-3 குளத்தை கட்டி காட்டினோம். இங்க ஒரு குளம் கட்டி காட்டிக்கணும், இங்க ஒரு குளம் கட்டி காட்டிக்கணும், இதுல ஒரு குளம் கட்டி காட்டிக்கணும், இந்த குளத்தையும் கட்டி காட்டிக்கணும். அப்ப குளம் குறிக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் ஒரு விடயத்தை வருவாங்க ஞாபகம் வச்சிருந்தோம். நாங்க ஒரு குளம் இளைஞ படத்துல குறிக்க போறோம்னா நாங்க குளம் கீறி குறிக்க வேண்டி வராது. நீங்க எங்கேயாவது குளம் கீற வலிக்கிறீங்கன்னா என்ன விளங்கிக்கொள்ளுங்க, நீங்க பிள்ளையா துறைக்கிறீங்க. அந்த நீங்க துரிக்கிற அந்த இடத்துல குளம் இருக்கும். அதாவது உங்களுக்கு தரப்பட்ட அந்த இளைஞ படத்துல அந்த குளம் நிச்சயமாக இருக்கும். இல்லாத இடத்துல நீங்க குளம் துரிக்க வலிக்கிட்டா நீங்க பிள்ளையா துறைக்கிறீங்கன்றதை ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப பாருங்க, பிரார்த்தனை சமுத்திரம் பார்க்க போறோம். குளம் கட்டி இருக்கு பாருங்க, குளம் கட்டி துரிக்கப்பட்டிருக்குது, குளம் கட்டி துரிக்கப்பட்டிருக்கு. அப்ப துரித்த இடத்துலதான் அந்த பிரார்த்தனை சமுத்திரம் இருக்கும். நாங்கள் கீற வேண்டி வராது. அம்புத்துறை மட்டும்தான் நாங்க போடுறோம். நாங்க என்ன செய்யறது, அம்புத்துறை மட்டும்தான் நாங்க போடுறது. பாருங்க, பிரார்த்தனை சமுத்திரம் எழுத போறோம். பராக்கிரம பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம சமுத்திரம். அப்ப நாங்கள் என்ன அம்புத்துறையை மட்டும்தான் போடுறோம், அதுல குளம் இருக்குது. ரைட்டா? அப்ப நீங்க விளங்கி சொல்லுங்க, எங்கேயாவது குளம் குறிக்க வேண்டி வரைக்க கட்டியுள்ள குளத்தை தான் நீங்க குறிக்கணும். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா கொடவாயாக்கு போக போறோம். இதுவும் இந்த இலங்கையின் துறைமுகத்தின் முக்கியமான ஒரு துறைமுகம். இலங்கையில பழைய பண்டைய காலத்துல பல பேரோட தொடர்பு கட்ட துறைமுகம். அப்ப இந்த துறைமுகமும் அடிக்கடி வாரது உங்களுக்கு தெரியும். இலங்கை தென்பகுதியில் அம்பாந்தோட்டைக்கு அண்மையில இந்த கொடவாய துறைமுகம் அமைஞ்சிருக்குது. இது அடிக்கடி வார துறைமுகம் பாருங்க, இங்க இருக்குது. இது கொடவாய துறைமுகமா இருக்கும். பலவகங்கைக்கு இங்கால இருக்கும். வளவகங்கைக்கு கிழக்கால இருக்கும் இந்த கொடவாய துறைமுகம். கொடவாய துறைமுகமும் இலங்கையில் அடிக்கடி இந்த பேப்பர்ல கேள்விக்கு வர விடயமா இருக்கும். அடுத்த நாள் பொம்பரிப்புக்கு போக போறோம் பாருங்க. கொடவாய பார்த்துட்டோம். பொம்பரிப்புக்கு போக போறோம். பொம்பரிப்பு என்றது உங்களுக்கு தெரியும், பண்டைய மனிதர்கள் வாழ்ந்த இடம், வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இடம். அந்த ஈமச்சடங்கு செய்யப்பட்ட தாடிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது, சுடுமண் பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான இடம் பொம்பரிப்பு. இது இந்த புத்தளம் மாவட்டத்துக்கு கிட்ட, புத்தளத்துக்கு அண்மையில மன்னாருக்கு கீழே இடமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இருந்தா இந்த கெலாஓயாவுக்கு கீழே இந்த கரையோட முட்டியும் முட்டாமையும் இந்த கரைக்கு போகாது, கெலாஓயாலையும் முட்டாது, நடுவுற்ற வெறும் பொம்பரிப்புன்ற இடம். இது அடிக்கடி வாரது. நீங்க வேண்டாம் என்ன செய்யலாம்னு சொன்னா கடந்த கால வினாத்தாக்கள்ல கூட இது வந்திருக்கும். அடுத்து பார்க்கலாம். பொம்பரிப்பு என்று சொல்ற இடம் வந்து அடிக்கடி வார இடமா இருக்கும். பண்டைய மன்னர்கள் வாழ்ந்த இடத்துல உண்டு இந்த பொம்பரிப்பு. சரி, அப்ப இந்த பொம்பரிப்பு நான் குறிப்பேன் பாருங்க. பொம்பரிப்பு. அடுத்த நாள் பார்க்க போறோம் பாருங்க என்னன்னு சொன்னா வந்து சிலாபத்துக்கு வர போறோம். இப்ப சிலாபம் என்று சொல்லிக்க வந்து நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு பண்டைய வரலாற்று முக்கியத்துவம் உள்ள இடம். நீங்க இப்படி ஞாபகம் மாணவர்களுக்கு எப்பவுமே சொல்றேன்னா இந்த இலங்கையின் இந்த கரையோரத்தை நாங்கள் ஒரு நான் இப்ப சொல்ற விஷயம் இப்படித்தான் என்று இல்லாம இப்படி ஞாபகம் வச்சுக்கிற சுவம் அவ்வளவுதான். இப்படித்தான் இல்லாட்டி இதுதான் சரி அப்படி எல்லாம் இல்லை. நீ ஒரு விட்டு ஞாபகம் வச்சிருந்தோம். இது புத்தளம் கை. மாணவர்களுக்கு சுவமா விளாண்டு புத்தளம் கை. இப்ப வேற கைமே தான் இருக்குது. நீங்க வேணா உங்களோட உள்ளங்கையை மடிச்சதுல வச்சு பாருங்க, அப்படி பொருந்தும். அப்போ ஒரு புத்தளம் கை இது எங்களுக்கு தெரியும். புத்தளம் கை. இதுக்கு கீழே பாத்தீங்களா இருந்தா இலங்கையில 2 முடிச்சு மாதிரி வரும். இப்ப இது முடிச்சுன்றது இல்லை, இது வந்து ஒரு மீன்பிடி துறைமுகங்கள் அல்லது ஒரு சின்ன கலப்புகள், அது வேற. நாங்கள் அதை மாணவர்களுக்கு எப்படி அடையாளம் படுத்துறோம்னா 2 முடிச்சு மாதிரி வரும் பாருங்க பிள்ளைகள். அப்ப அந்த முடிச்சு மாதிரி வார இடங்கள் 2ஐயுமே நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருந்தோம். முடிச்சு மாதிரி வார இடங்கள் 2ஐயும் ஞாபகப்படுத்தி வச்சிருந்தோம். இந்த முதலாவது முடிச்சு சிலாபமா இருக்கு, 2வது முடிச்சு நீர்கொழும்பா இருக்கு. முதலாவது முடிச்சு சிலாபமா இருக்கும், 2வது முடிச்சு நீர்கொழும்பா இருக்கும். இதுக்கு அப்புறம் ஒரு பெட்டி வரும். பிள்ளைகளுக்கு சொல்ற பாருங்க, புத்தளம் கை, ஒரு முடிச்சு, 2 முடிச்சு, ஒரு பெட்டி. ஒரு பெட்டி வருது பாருங்க, அதான் பாருங்க பெட்டி மேலே வருது பாருங்க. அப்ப இந்த பெட்டி வரையக்க அந்த பெட்டி வந்து கொழும்பா இருக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு என்னன்னா இது ஞாபகப்படுத்துறதா, இது இப்படித்தான் அல்லது இதுதான் சரி அப்படி எல்லாம் இல்லை, ஞாபகப்படுத்த. நீங்க வந்து படம் குறிக்கிட்டு உங்களுக்கு இந்த சொல்லுகள் ஞாபகம் வந்தா ஈஸியா என்ன செய்வீங்க, நீங்க இந்த விடத்தை குறிப்பீங்க. அப்ப எப்படி புத்தளம் கை, இது கை, புத்தளம் கை. அதே மாதிரி இதுக்கெல்லாம் செட்பெட்டி எல்லாம் வரும். அதே மாதிரி முடிச்சு, முதலாவது முடிச்சு சிலாபம், 2வது முடிச்சு நீர்குழம்பு, இந்த பெட்டி கொழும்பு.
அப்ப பாருங்க எங்களுக்கு ஒரு சில விடயங்கள் சுவமா ஞாபகம் நிற்கும் ராய். அப்ப நான் இனி இந்த விஷயத்தை வருவோம். இப்ப நான் இருந்து வரும் சிலாபத்துக்கு வா. சிலாபத்தை செல்வத்தோட்டம் கேட்டுட்டு ஒரு வருஷம் பேப்பர்ல இதுவரையும் 2 தரம் வந்தது. ஒரு சிலாபம் ஒன்று வந்தது, ஒரு செல்வத்தோட்டம் வந்தது. அப்ப பாருங்க 2016, 17, 18, 19 ஆகிய 4 வருஷத்துல 2 வருஷம் வந்த இடமா வந்து சிலாபம் இருக்கு. அப்ப முக்கியமான இடம் தான் இது. என்னது வரலாம் பாருங்க, இந்த ஊராத்தோட்டையும் நிறைய தரம் வந்துருக்கு, 3 தரம் வந்துருக்குது. அதே மாதிரி இந்த சிலாபம் 2 தரம் வந்திருக்கு. அப்ப இது வரக்கூடிய வாய்ப்புள்ள இடமா இருக்க போகுது. பாருங்க, இது என்ன பேர் வந்து சிலாபம். சரி, அடுத்தது வந்து பார்த்து போறோம் வந்து பாருங்க, பூந்தலைக்கு போக போறோம். அடுத்த இடத்துக்கு போக போறோம் பூந்தலை. இந்த பூந்தலைக்கு நாங்கள் போயிட்டு வந்து பார்ப்போம். இது இந்த பண்டைய மனிதர்கள் வாழ்ந்த இடம். இந்த நாங்கள் படிச்சிருக்கோம் அம்பாந்தோட்டம் மாவட்டத்துல பூந்தலை வெள்ளை ஹஞ்சோட பகுதியில மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில 80,000 வருஷத்துக்கு முற்பட்ட மனிதனுடைய கல்லாயுதங்களும் சிதைவுகளும் கிடைத்திருக்கு. அப்ப பூந்தலை வெள்ளை ஹஞ்சோடன்றது சுருக்கமான பேர் தான் இந்த பூந்தலை. அப்ப இந்த பூந்தலை முதலாவது பதிராஜ வேலை, 2வது பூந்தலை, மிக பழமையான ஆதாரம் கிடைத்த இடத்துல 2வது பழமையான இடம் இந்த பூந்தலை வேற இடம் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை பாசிப்பிள்ளையும் வந்த இடமா தான் இருக்கு, நீங்க பாப்பீங்களா இருந்தா. அப்ப இந்த பூந்தலை நாங்கள் ஒரு பார்ப்போம், தெளிவா பார்ப்போம். பாத்தீங்கன்னா பூந்தலை நீங்க பாப்பீங்களா இருந்தா பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கிருந்தியோயாக்கு இஞ்சால நதியில முட்டாது இந்த ரோட்ல லைட்டா ரோட்டுக்கு மேலே லைட்டா வரும், ரோட்டுக்கு கீழே இறங்கக்கூடாது. இந்த இடம் வந்து என்னவா இருக்கும்? பூந்தலை. என்ன இடம்? பூந்தலை. ஞாபகம் பண்டைய மனிதன் வாழ்ந்த இடம். இதுல நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. 80,000 வருஷத்துக்கு முதல் மனிதன் வாழ்ந்த இடம். அடுத்தது இப்பெண் கட்டுவ கடைசி இடத்துக்கு வாரம். இப்ப 12 இடம் நாங்களாக 12 தான் படிக்கணும். மாணவர்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருந்தோம், இந்த 12 இடமும் உங்களுக்கு ஒரு முறையா தான் படிப்பிக்கலாம். இதை வச்சுட்டோன்னு நீங்க மிச்ச இடங்களை வந்து படிங்க. குறிப்பா இந்த கடந்த கால வினாத்தாள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள் திருப்பி வந்தோன்றது, அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இப்ப இப்பஞ்சட்டை பத்தி போக போறோம். இப்பஞ்சட்டமும் உங்களுக்கு தெரியும் போல, நீங்க படிச்சிருப்பீங்க. தரம் 10 2ஆம் பாடத்துல போடப்பட்டிருக்கு. எப்படின்னா அந்த கல்லறை மயானம். கல்லறை இது எப்படிப்பட்ட கல்லறை என்று சொன்னா, இந்த பெருமிக மாதிரி உயர்ந்த பிடபுட்களுடைய கல்லறை. இது எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, பெரிய பெரிய கருங்கல் பாறைகளால இந்த கல்லறை கட்டப்பட்டிருக்கு, மூடி கட்டப்பட்டிருக்கு. படம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கு. இந்த கல்லறையின் அமைப்பு புத்தகத்துல படம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கு. அப்ப இப்பெண் கட்டுவ உங்களுக்கு தெரியும், ஒரு கல்லறை மயானம் முக்கியமான இடம். என்ன இடம்? இப்பெண் கட்டுவ. பாருங்க, அம்மஞ்சங்கைக்கு மேல கெலாவையாக கீழே ஜானோயாக கீழே இந்த இடத்துல வரும் இப்பெண் கட்டுவ. அப்ப இது கடைசி இடமா இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன் வந்து 12 இடமும் பார்த்துருக்கேன் பிள்ளைங்க. நீங்க ஒரு வேலை செய்யணும். எப்படி என்றா மிக சுருக்கமான ஒரு வேலை எப்படி என்றா வந்து பிள்ளைகள் குறிப்பா இந்த கடந்த கால வினாத்தாட்டல்ல உள்ளதையும் பாருங்க, நான் இதுல படிப்புறதையும் பாருங்க. குறிப்பா 1ஆம் சீரி 2ஆம் சீரி 3ஆம் சீரியில ஒரு வேலை செய்திருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 படங்கள் குறிக்கப்பட்டு புள்ளியிடப்பட்டு காட்டப்படுது. அதே மாதிரி தான் நீங்க மறக்காம பாருங்க. பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, இது ஒரு 12 புள்ளிகளை நீங்க இலகுவா பெறுவீங்க. 12 புள்ளிகளை உண்மையாகவே நாங்கள் நீண்ட பந்திகளை எழுத மாட்டோம், அல்லது எங்களுக்கு எழுதுறது ஞாபகப்படுத்துறதுல சிரமம் இருக்குன்னு நினைக்கிற பிள்ளைகள் இந்த இடங்களை சுவமா துரிச்சு 12 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஒரு இலகுவா ஒரு 12 புள்ளி கிடைக்கும். இந்த படங்களை தெளிவா பார்த்து கொள்ளுங்க. சரி, அப்ப இது வந்து என்ன பார்த்துருக்கோம், இப்ப இந்த 12 புள்ளி எப்படி இலகுவா இருக்குன்ற ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். அப்ப இதை வச்சுக்கொண்டு மாணவர்கள் இது பாருங்க, நாங்கள் ஆனாவினா திருப்பி பார்த்து 300 பார்த்துட்டேன் பாருங்க. இது எப்படி பார்த்துருக்கோம்? ஆனாவினால ஒன்று. திருப்பி பாருங்க மாணவர்கள், ஆனாவினால ஒன்று. பாருங்க, ஆனாவினால ஒன்று. இப்ப இது ஆனாவினால ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஆனாவினால ஒன்று பார்த்து இந்த ஒன்றுல எப்படி 12 புள்ளி எடுக்கிறது, அதுக்கான வழிமுறை உள்ள காட்டினேன். இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு வர போறோம். இதே ஆனாவினால 2க்கு நாள் வரணும். 2க்கு விரைஞ்ச பாருங்க. அந்த 2ல என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, அது திருப்பி முன்னுக்கு போறோம் பாருங்க. முன்னுக்கு போய் பாருங்க. இந்த 2 என்ன? 2 வந்து உலகப்படமா இருக்கு. 2 என்னவா இருக்கும்? உலகப்படமா இருக்கும். இதுக்கு ஒரு 6 புள்ளி என்னது வரும். இது ஒரு 6 புள்ளி என்னது வரும். அப்ப நாங்கள் அந்த விஷயத்தினால பார்க்க போறோம். இப்ப எப்படி நாங்கள் ஆனாவினால ஒன்றை பார்த்தனால இப்ப என்ன வந்துட்டு நாங்கள் இப்ப ஆனாவினாண்ட 2க்கு வர போறோம்.